தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறப்பு மற்றும் இறப்பு என்பது இயற்கையின் ரகசியங்கள். ஆன்மா எங்கே செல்கிறது என்பது ஒரு தத்துவார்த்த கேள்வி. இறப்புக்குப் பிறகு ஆன்மா உடலை விட்டு வெளியேறி பிரபஞ்சத்துடன் இணைகிறது அல்லது மறுபிறவி எடுக்கிறது என்று பல மதங்களும் தத்துவங்களும் கூறுகின்றன. சில நம்பிக்கைகளின்படி ஆன்மா ஒரு சுழற்சியில் தொடர்ந்து பயணிக்கிறது. நல்ல கர்மா இருந்தால் சொர்க்கத்திற்கும், மோசமான கர்மா இருந்தால் நரகத்திற்கும் செல்கிறது. ஆன்மாவின் பயணம் பற்றிய பல்வேறு நம்பிக்கைகள். இந்து மதத்தில் ஆன்மா மறுபிறவி எடுக்கிறது என்று நம்பப்படுகிறது. கர்மா செயல்கள் அடிப்படையில் ஆன்மா அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. பௌத்தத்தில் ஆன்மா ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு, அது மறுபிறவி எடுக்கிறது அல்லது மோட்சத்தை அடைகிறது. கிறிஸ்தவத்தில் இறப்புக்குப் பிறகு ஆன்மா சொர்க்கத்திற்கு அல்லது நரகத்திற்கு செல்கிறது என்று நம்பப்படுகிறது. இஸ்லாத்தில் மரணத்திற்குப் பிறகு கியாமத் நாளில் ஆன்மாக்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்களின் செயல்களின் அடிப்படையில் சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு அனுப்பப்படும் என்று நம்பப்படுகிறது. சில விஞ்ஞானிகள் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை ஆராய்ந்து வருகின்றனர். DMT போன்ற நரம்பிய கடத்திகள் மரணத்திற்கு அருகில் உள்ள அனுபவங்களுக்கு பங்களிக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை பற்றிய பல்வேறு நம்பிக்கைகள் இருந்தாலும் ஆன்மாவின் பயணம் ஒரு மர்மமாகவே உள்ளது. பகவான் கிருஷ்ணர் ஆன்மாவை பற்றி கூறுவது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஆன்மா அழியாதது, பிறப்பதும் இறப்பதும் உடலுக்கு மட்டுமே என்றும் ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை என்றும் கூறுகிறார். மேலும் ஆன்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றப்படுகிறது என்றும் இது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் கூறுகிறார். கிருஷ்ணர் ஆன்மாவை பற்றி பகவத்கீதையில் கூறும் முக்கிய கருத்துகள்: ஆன்மா நித்தியமானது, அது பிறப்பதில்லை, இறப்பதில்லை, அது எப்போதும் உள்ளது. ஆன்மா ஒருபோதும் அழியாது, அது உடலை விட்டு நீங்கும் போது கூட அழியாது. ஆன்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றப்படுகிறது, இது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியின் ஒரு பகுதியாகும். ஆன்மா உடலிலிருந்து வேறுபட்டது, உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆன்மாவை அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அதன் நித்திய தன்மையையும் விளக்குகிறார். அர்ஜுனன் போரில் ஈடுபட தயங்கிய போது கிருஷ்ணர் ஆன்மாவின் தன்மையை பற்றி பேசி மரணத்தை பற்றிய பயத்தை போக்கினார். சுருக்கமாக கிருஷ்ணர் ஆன்மாவை பற்றி பகவத்கீதையில் கூறுவது: ஆன்மா அழியாதது, நித்தியமானது, உடலை விட்டு நீங்கினாலும் அழியாது, ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றப்படுகிறது. இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.